ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்ரினாய் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன் வரமா சாபமா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இஎன்டி பிரச்சனையை கொடுக்கும். இதே பூரட்டாதி மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு பல கெட்ட செய்திகள்னால கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு ராசி 2 நட்சத்திரத்தை இயங்குது. ஒரு 2 ராசி ஒரு நட்சத்திரம் இயங்குது. அப்போது கவனம் தேவை. அப்போ யாருக்கு எந்த சொல்லும்? மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வங்கி மேலாளராக இருக்கக்கூடியவங்க, அரசியல் சார்ந்து இருப்பவங்க, அந்நிய நாடுகளில் வேலை செய்பவர்கள், வெளிநாடு ட்ராவல் ஏஜென்ட் வச்சுருக்கோம். இவங்க எல்லாருமே இந்த 2025 பிரச்சனைகளை குறைச்சிக்கணும். இந்த பிரச்சனைகள் குறைக்க அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது. இப்போ ஒரு ஏஜென்ட் இருக்கார், டிக்கெட் போடுன்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்ணுவோம்? டிக்கெட் போட்டு கொடுப்பார். அந்த ஏஜென்ட் பணம் என்ன பண்ணுவோம்? ஒரு கமிஷன் வச்சு வாங்கியிருப்பார். இது அவர் தெரிய வரும். ஏன் இவ்வளோ கமிஷன் வச்சுன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குமா? அப்போது கும்பராசினாவே சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்போது சீக்ரெட்டை வெளியே தர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட என்ன பண்ணும்? பிரச்சனை கொடுக்கும். எம்ப்ளாயி என்ன பண்ணுவோம்? நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். அப்போ அது விடுபடணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவனிடம் சுமூகமான சூழலை உருவாக்கணும். நீங்கள் தவறுகளை குறைச்சிட்டே போகணும். உங்கள் மேலே தப்பு தான் நீங்கள் தண்டனை அனுப்பிக்கிறீங்க. அவர் தப்பான பழி சொன்னாங்கன்னா இறுதி காலகட்டத்தில் அந்த நீங்கள் செய்யலைன்ற உண்மை வெளிவந்துடும். உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. உண்மை யார் மூலயமான வெளிவந்துருமா? அப்போ கடன் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனம் வேணும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி கடன் கொடுக்குறவங்க. அந்த வட்டி கடைக்காரங்கெல்லாம் ஆள் பார்த்து இது திருப்பி வருமா அப்படின்னு யோசிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் லாஸ் ஆவீங்க. வாங்கி கொடுத்தவன் என்ன ஓடி போயிடுவான். அப்போது பை ரெஃபரன்ஸில் வந்தவங்கள நீங்கள் போய் சண்டை போடுவீங்க. அந்த சூழலும் ஏற்படும். இப்போ அரசியல்வாதியாக இருக்காங்க. அவர் என்ன பண்ணணும்? தன் தொண்டர்கிட்டையும் சக ஊழியர்கிட்டையும் நல்ல மரியாதை நிமித்தங்களாக பழகும்போது அவருக்கு கெட்ட பேர் வராது. அவங்களோட என்ன பண்ணும்? மனிதனுக்குண்டான மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். அப்போ மனித நேயத்தை நிறைய அவர் பார்க்க வேண்டிய சூழலாக இந்த 2025 இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை விலகும். நன்னடத்தையே பெரிய மருந்தாக இருக்கும். பெரிய பிரச்சனையும் சின்ன விஷயத்தெல்லாம் செஞ்சிடலாம். பெரிய பரிகாரம் தேடி வேண்டியதில்லை. சின்ன சின்ன மாற்றம் செஞ்சால் போதும் அந்த சூழலை வென்றலாம். காலத்தை வெல்லக்கூடியவர்கள் யாருன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இஎன்டி கம்ப்ளைண்ட், பல் பிரச்சனைகள் வரும். பார்ட்னர் மூலயமா இன்கம் வரும். அப்புறம் இன்கம் போகும், திரும்ப இன்கம் வரும். அப்போது எந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வரணுமோ அதை முன்கூட்டியே பேசி வச்சு அதன் மூலயமா அனுகூலத்தை தேடுறது நல்லது. திருக்கொல்லிக்காடு சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருப்பார். திருநள்ளாறில் எப்படி கிழக்கு நோக்கி சனி பகவான் இருக்காரோ திருக்கொல்லிக்காடிலும் சனி பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவரோட திருஷ்டி இருப்பார். அப்போ காலத்தை வெல்லக்கூடிய ரகசியங்கள் தெரிந்தவர் திருக்கொல்லிக்காடில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் கோயிலுக்கு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு போகணும். உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய எதிரினால் வரக்கூடிய துன்பங்கள் விலக ஆரம்பிக்கும். அவருக்கு வேற ஒரு வேலை வந்துடும். உங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணணும், அவர் வருவார். அவருக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துடும், உங்களை மறந்துடுவார். அப்போ காலம் காரியத்தையும் சூழலையும் மாற்றக்கூடிய வல்லது காலம். அந்த காலத்தை அணுகும்போது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாகும். திருக்கொல்லிக்காடு உங்களுக்கு பெரிய மருந்தாக அமையும்.